ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள நம்ம பார்க்கும்போதே இவங்க இப்போ கல்யாணம் ஆனவங்களா, இல்லை வந்து கல்யாணமாக கொஞ்சம் வருஷம் ஆச்சா, இல்லை பல வருஷங்கள் ஆச்சா அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதை வச்சே வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த புக்கில் இருக்கிற 2 பேர், அதாவது யோஷிடாக்கா அப்படிங்கிறவர் வந்து ஹஸ்பண்ட், அயானே அப்படின்னு சொல்லி ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கும் லைட்டாக ஒரு ஊடல் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து கதையோட ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், குழந்தை இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோடய எய்மில், என்னோடய ஆசைகளில் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை, இது வந்து மேண்டேட்ரி. ஸோ இப்போ 1 இயர் ஆக போது, இன்னும் குழந்தைன்னு ஒன்று இல்லை. ஸோ ஐதர் நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணோம், இல்லைன்னா வி ஷுட் ரீகன்சிடர் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி இன்னொரு உமன் வந்து என் மைண்டில் இருக்காங்க, நான் 1 இயர் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஸோ இங்கே குழந்தை இருக்கிற மாதிரி தெரியல, ஸோ நான் வந்து இன்னொரு பொண்ணை நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன், ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரை டு கெட் டுகெதர் அண்ட் வி ஆர் கோயிங் டு கெட் மேரிட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இதுதான் ஓப்பனிங் சீன். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்லாம் வராங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன ரிஃப்ட் இருக்கும் இல்லையா, இது எதுவுமே காமிச்சிக்காமல் ஒரு ஹாப்பி ஃபேமிலி மாதிரி தான் தேர் ப்ரிட்டெண்டிங். ஸோ அந்த இடத்துல இந்த பொண்ணு, அதாவது அந்த ஒய்ஃபோடைய அசிஸ்டண்ட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ ஆனால் அது வந்து வேறு மாதிரியான பேட்ச் ஒர்க், துணியில் வந்து ஒன்று பண்ணி அதை வந்து விற்பாங்க. ஸோ அதை வந்து ஷோகேஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்காக, அந்த பேட்ச் ஒர்க்கை கற்றுக்கிறதுக்காக ஹிரோமி அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஹிரோமியோட ஒர்க்கும் வந்து ரொம்ப செமையாக இருக்குது அப்படிங்கிறனால அயானே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம், அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பார்ட்டிக்கு அந்த பொண்ணு வந்திருப்பா, ப்ளஸ் யோஷிடாக்கா, அதாவது ஹஸ்பண்டுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப். ஸோ இந்த 5 பேரும் இந்த பார்ட்டியில் அன்றைக்கி நைட்டு தே வில் ஜஸ்ட் ஹாவ் அ குட் டைம். ஒரு ரெகுலராக ஒரு ரிச் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்கும். அது நடந்துட்டு போய் அன்றைக்கி அடுத்த நாள் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ வில் லீவ். ஸோ இவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. போகும்போது அசிஸ்டண்ட்டான ஹீரோமி கிட்ட வந்து சாவியை கொடுத்துருவாங்க. சாவி கொடுத்துட்டுமா, இந்த மாதிரி நான் போகிறேன், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எப்போ வருவேன்னு தெரியாது, ஏதாவது எமர்ஜென்சினா வீட்டு சாவி ஒன்று இருக்குது, யூ கேன் ஆல்சோ கோ டு தி பிளேஸ், இல்லை நம்ம கிளாஸ் இருக்குது, நீ கிளாஸையும் அவங்க தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, இவங்ககிட்ட க்ளோஸாக கற்றுக்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளாஸ் எடுப்பாங்க, பேட்ச் ஒர்க் சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க இப்படி சொன்னதுனால இவங்க சாவியும் வாங்கிப்பாங்க, ஹீரோமி வந்து சாவி வாங்கிப்பாங்க. நான் இந்த ஒய்ஃப் வந்து ஊர் போயிட்டாங்க. லெட்ஸ் சே இப்போ சென்னைனா, சென்னையிலேருந்து அவங்க ஒரு டெல்லி போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அவ்வளோ தள்ளியும் அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் ஒரு 2 டேஸில் வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. என்ன, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஷி கம்ஸ் ஆல் த வே, ஊர்லேருந்து இங்கே வராங்க. ஸோ இந்த ஒரு 2-3 டேஸ் அவங்க ஊரில் இல்லை. அந்த டயத்தில் அவங்க ஹஸ்பண்டை யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்னு ஷி கம்ஸ் டு நோ. ஹேவ் யூ ஹர்ட் அ சிங்கிள் வேர்ட் ஐவ் செட்? யோஷிடாக்கா asked. She turned around and smiled faintly. Yes, everything. How could I not? You might try answering more quickly then. Yoshitaka, launching on the sofa, uncrossed and recrossed his long legs. In his frequent workouts, he took pains not to put on too much lower body muscle. Nothing that would prevent him from wearing the slim cut trousers he preferred. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ஹஸ்பண்டோட பாடியை யார் பார்த்துருப்பா அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய அசிஸ்டன்ட், ஒய்ஃபோடைய அசிஸ்டண்டான ஹிரோமி. அவங்க தான் வந்து நைட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. வீட்டில் வந்து அந்த அந்த ஹஸ்பண்ட் யோஷிடாக்கா வந்து இறந்து கிடப்பார். அவரோட கையில் வந்து ஒரு காஃபி கப் இருக்கும். ஸோ ஏதோ பாய்சனஸ், அவங்களோட காஃபியில் பாய்சன் இருந்திருக்கணும், அப்படி தான் வந்து அவர் இறந்துருக்கணும். ஸோ இந்த பாய்சனால் அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அவங்க பார்ப்பாங்க, பாடியை பார்த்தோன்னே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வருவாங்க. அங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே த மொமெண்ட் ஹி சேஸ், இன்னொரு பொண்ணை நான் பார்த்துட்டேன், நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனேவே அவர் அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போவார். அப்போ இவங்க வந்து ஒரு கபோர்டை பார்ப்பாங்க, ஒய்ஃபு அந்த கபோர்டை பார்ப்பாங்க. அந்த கபோர்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஒயிட் கலர், ஒரு கவரில் ஒயிட் கலர் பவுடர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பவுடர் பார்த்துட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனாலே நீ வந்து சாவணும் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் வாய்ஸில் ஒன்று நினச்சிட்டு ஷீ வில் வாக் அவே. ஸோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போதுலேருந்தே ஒருவேளை அந்த ஒய்ஃப் தான் பாய்சன் வந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும். ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா ஹிரோமி தான் பாடியை டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஹிரோமிக்கும் யோஷிடாக்காவுக்கும் ஒரு அஃபேர் போய்கிட்டு இருக்கு. ஸோ யோஷிடாக்காவுக்கு வந்து என்னென்னா, என் ஒய்ஃப்னால குழந்தை கொடுக்க முடியல, நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 1 இயரில் கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னா நான் வந்து வீல் ஹேவ் டு கேன்சல் திஸ் வெட்டிங், இந்த மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் தான் இருக்கேன் அப்படின்னு
ஸோ அதனால அவர் பொறுத்தவரைக்கும் நம்ம கிளியராக சொல்லிட்டோம். இப்போ வந்து ஹிரோமிங்கிற பொண்ணு வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பொண்ணு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பார். ஸோ தே வில் பி இன் அன் அஃபேர். ஹிரோமிக்கு என்னன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது நம்ம பாஸோடைய ஹஸ்பண்ட் அவர். ஸோ நம்ம பாஸ் வந்து நம்ம இவ்வளோ நம்புகிறாங்க, வீட்டுக்குள்ளே விடுறாங்க, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாஸோட வீட்டில் நம்ம உட்காந்துட்டு அவங்களோட சாப்பாடு சாப்பிட்டு அவங்களோட ஃபேமை யூஸ் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டோட சீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் என்னென்னா இவர் தான் அவங்க ஹஸ்பண்ட்னு தெரியறதுக்கு முன்னாடி ஷி வுட் ஃபால் ஃபார் ஹிம். ஸோ அதனால் அவங்களுக்கு நேச்சுரலி ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க 2 பேரோட மேரேஜ் சரியா இல்லை, அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஹீரோமின்னு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அண்ட் இந்த பொண்ணு வந்து ஒய்ஃபோடைய ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ இப்போ இந்த 3 பேரும் இதில் வந்து மாட்டியிருப்பாங்க. Hiromi Wakayama began to suspect something when she saw the Mashibas coming down the stairs. Their smiles were clearly forced, Ayane's in particular. "Sorry to keep you waiting," Yoshitaka said as he reached the bottom of the stairs. A touch too curtly, he asked her if she had heard anything from the Ikais. "Yukiko left a message just now saying that they'd be there in 5 minutes," Hiromi told him. இப்போ இந்த ஒய்ஃபுக்குமே வந்து இந்த அஃபேர் வந்து தெரிஞ்சுதா தெரியலையா? அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கில் பண்ணுறதுக்கான மோட்டிவ் இருக்குது. ஸோ அப்படி அவங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவர் காஃபி வந்து லைக் இவங்க ஊரை விட்டு போனதுக்கப்புறமா வெரி நெக்ஸ்ட் டேவே வந்து இந்த ஹீரோமிங்கிற பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். 2 பேர் சேர்ந்து ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து காஃபி குடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு அஃபேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கும். அண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஹஸ்பண்டை நம்பியிருக்காங்க அப்படின்னா வீட்டு சாவியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க வீட்டுக்கு வருவாங்க, பட் ஹஸ்பண்டோட சில் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். அடுத்த நாள் பார்த்தா அவர் காஃபி குடிச்சு இறந்துருப்பார். ஸோ இப்போ காஃபி பவுடரில் பாய்சன் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா 2 பேரும் காஃபி குடித்தாங்க, ஒன்றும் ஆகலை. அடுத்ததாக பார்த்தா தண்ணியில் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. டிடெக்டிவ் கலீலியோ அப்படிங்கிறது வந்து இதில் ஃபேமஸான ஒரு கேரக்டர். ஸோ அவர் தான் வந்து கண்டுபிடிப்பார் யாராக இருக்கும். ஸோ அவங்களோட சஸ்பெக்ட் வந்து மாறிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சஸ்பெக்ட் யாராக இருப்பாங்கன்னா இந்த அஃபேர் வச்சுருக்க பொண்ணாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு தான் கடைசியாக அவரை பார்த்தா, அந்த பொண்ணு தான் முந்தின நாள் காஃபி குடித்தா, இப்போ அடுத்த நாள் அவர் இறந்துருக்காரு. ஸோ இவங்க தானே காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா இதே இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பொண்ணு இருப்பா, அந்த டிடெக்டிவ் பேர் வந்து உட்சுமின்னு சொல்லிட்டு. அந்த டிடெக்டிவ்க்கு என்ன வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த ஒய்ஃபு தான் கொலை பண்ணியிருக்கா, அவள் எப்படி பண்ணால் எனக்கு தெரியாது, பட் அவள் தான் பண்ணியிருக்கான்னு. ஸோ அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுவான்னா கலீலியோ அப்படிங்கிற இவர்கிட்ட போவா. இவர்கிட்ட போயிட்டு ஏங்க ஒருத்தங்க இங்கே இல்லவே இல்லைங்க, இந்த வீட்டிலே இல்லை கொலை நடக்கும்போது, ஸோ ஒரு 1000 மைல் தள்ளி இருக்கிற ஒருத்தங்கனால காஃபியில் எப்படி பாய்சனை கலக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட பாஸ் அவருக்கு 2 பேருமே குனாசாகின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார், குசானகியோ குனாசாகியோ அவர் இருப்பார். ஸோ அவங்க 2 பேருக்கு என்ன கான்ஃப்ளிக்டாக இருக்குன்னா அந்த பாஸுக்கு வந்து இந்த அயானேங்கிற அந்த ஒய்ஃப் இருக்கால அவள் மேலே ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கமாண்ட் இருக்கும் அந்த ஒய்ஃபுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் உமன் அவங்க. ஸோ அவங்க இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவர் நம்பி ஒரு அட்ராக்ஷன் வேறு அவருக்கு இருக்கும். ஆனால் பேக் ஆஃப் த மைண்டில் அவர் தோணிகிட்டே இருக்கும், இவங்க கொலை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, பட் ஐ வாண்ட் டு ப்ரூவ் அதர்வைஸ். இவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவர் ஒரு சைடில் இருப்பார். அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவள் தாண்டா கொலை பண்ணியிருக்கா, அவள் எப்படி கொலை பண்ணியிருக்கான்னு தான் தெரியல, சயின்ஸ் ஆஃப் கில்லிங் தான் நமக்கு தெரியல, பட் ஷீஸ் டன் இட் அப்படின்னு இவங்க இருப்பாங்க. இது 2 பேருக்கு நடுவில் கலீலியோ இருப்பார். கலீலியோவே சொல்ல நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் தான் சூப்பராக இருக்குது, ஏன்னா நீ இவ தான் சஸ்பெக்ட்டுங்கிற, நீ வந்து இவ சஸ்பெக்ட் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற. ஸோ உங்கள் 2 பேருக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்னால நமக்கு ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஹி sipped his coffee, Hiromi got her things together. Annie's house was closed on Sundays, but Hiromi worked as a part-time instructor at a traditional art school in Ikebukuro, another job she had taken over from Ayane. On her way out, Yoshitaka asked her to call him when she was done, so they could have dinner together. Hiromi had no reason to say no. It was after 7 o'clock by the time she was done at the art school. She picked up her phone and called while she was getting ready to leave, but he wasn't answering his mobile. She let it ring for a while, then hung up and tried the Mashiba's landline with the same result. So எப்படி இந்த யோஷிடாக்கா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அண்ட் ஒரு 1 year ஆஃப் மேரேஜில் இருக்கிற ஒருத்தர், அவரை வந்து யார் கொன்னாங்க? வாஸ் இட் அந்த அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்ணா, இல்லை வந்து ஒய்ஃபா, இல்லை அவரோட பாஸ்டில் இருக்கிற எக்ஸஸா? அப்படியே அவங்க கொண்டாங்கனாலும் எப்பட்றா கொண்டாங்க? முந்தின நாள் காஃபி குடித்தாங்க, ஒன்றும் அவளடா, இன்றைக்கி காஃபி குடித்தா செத்துட்டான், எப்பட்றா இந்த கொலை நடந்திருக்கும்? இதுதான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்திருப்பாங்க. ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்
ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் திஸ் புக் பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ரீடிங் ஸ்லம்பில் இருக்கீங்க, ஐம் நாட் ஏபிள் டு ரீட், ரொம்ப நாள் ஆச்சு ஃபிக்ஷன் படிச்சு அப்படின்னா என்னோட கோ டு சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ த்ரில்லர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ த்ரில்லர், சால்வேஷன் ஆஃப் செயின்ட் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கேகோ ஹிகாஷினோ, சார் உங்கள் பேர் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மன்னிச்சுக்கோங்க, அவர் வந்து இந்த சால்வேஷன் ஆஃப் செயின்ட் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இவரோட ஆல்ரெடி இன்னொரு த்ரில்லர் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். தட் புக் வாஸ் கால்ட் நியூ கம்மர். ஸோ நியூ கம்மர்லேயும் இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டு இருக்கும். பட் அது வேறு இது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே யாரா கொண்டிருப்பா, எதுக்குடா கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்மளும் ஒரு டவுட்லேயே தான் சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு யார் மேலேயுமே சஸ்பெக்ட்னே தோணாது, அவங்க சொன்னால் சஸ்பெக்ட் அப்படி இருக்கும். இந்த புக்கில் எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு ஒருத்தங்க சஸ்பெக்ட்னு நமக்கு தோணுது. நம்ம கூட சேர்ந்து அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டரும் வந்து அதை நினைக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் உச்சமையாக அதான் சொல்கிறேன், ஏய் நீ நினைக்கிறது கரெக்டு தான், ஆஸ் அ ரீடராக நீ யார் நினைக்கிற, அந்த ஒய்ஃபை தான் நினைக்கிறேன், அந்த ஒய்ஃபை தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லி அவர்ப்பா. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் இருப்பான் டிடெக்டிவ், அவன் என்ன இருப்பான், அவன் ஒய்ஃப் இருக்காதுங்க அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இதுதான் இந்த புக்கில் போயிட்டு இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், சால்வேஷன் ஆஃப் செயின்ட் பை கேகோ ஹிகாஷினோ, அவரோட புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. Hiromi decided to go to his house in Eden. She tried calling several times on her way there, but there was still no answer. Eventually, she found herself in front of the house. She looked up from the gate and saw that the light was on in the living room. Still no one answered the phone or came to the door. Shrugging, she fished Ayani's key out of her bag, unlocked the front door and went in. The light was on in the entryway. Hiromi took off her shoes and walked down the short hallway. She detected a faint scent of coffee. Yoshitaka must have made more during the day. She opened the door to the living room and froze. Yoshitaka lay, sprawled on the wooden floor, motionless. Dark liquid had spilled from a coffee cup lying next to him, spreading in a small puddle on the wood. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு த்ரில்லர் புக் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இருக்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது கொலை பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து இருக்க ஷேர் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். thebookshop.in விசிட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய ஜோனர்ஸில் இருக்க புக்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், செல்ஃப் ஹெல்ப், ஸ்பிரிச்சுவல், டிவோஷன் சைடு தான் நம்ம இன்னும் போகல. பட் மற்ற சைடில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் அதில் போய் அந்த லிஸ்ட் ஆஃப் ஜானர்ஸ் பார்த்து உங்களுக்கு எந்த ஜானரில் என்ன புக் ரெக்கமெண்டேஷன் வேணும்னாலும் விசிட் thebookshop.in. இவ்வளோ நேரம் நான் வாய் குழந்தை பேசின இத்தனை விஷயங்கள்லாம் எதுக்கு நான் பார்க்கணும், இதை நான் கேட்டால் மட்டும் போதும், அதை கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்ஷோடைய பாட்காஸ்ட் வந்து ஆல் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. Spotify, JioSaavn, அப்புறம் என்னென்ன ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கோ அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் லிசன் தேர். அவ்வளோதான், எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை.